Dear students, welcome to Abbas Mathematics 10th standard. எடுத்துக்காட்டு 1.7. f of x வந்து கொடுத்துருக்கு. f of x வந்து x² - 2 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு x = -2 -1 0 3 மற்றும் y = r என கொடுக்கப்பட்டால் f இன் உறுப்புகளை பட்டியலிடுக. மேலும் f ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துருக்கிறது f of x வந்து எழுதிக்கங்க. x² - 2 எக்ஸுடைய வேல்யூ -2 -1 0 3ன்னு கொடுத்துருக்கு. நீ ஒவ்வொன்றா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண. எக்ஸுக்காக -2 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். -2 பண்ணும்போது -2² பண்ணால் 4 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது? 4 - 2ன்னு கிடைக்குது. 4 - 2 என்ன போட்டுடலாம்? 2ன்னு போட்டுடலாம். அதே தான். அதுக்கு அடுத்துக்காக எக்ஸுக்காக -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். -1 பண்ணாக்கா உனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். -2 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா -1 கிடைக்கும். இந்த -1 எப்படி வந்துச்சுன்னா, இந்த 2 ப்ளஸ் மைனஸ் குறி மாறி வரும்போது நீ ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடணும். அது ஆன்சர் வந்துடுச்சு. f of 0னா எக்ஸோட இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0² 0² 0 தான். அதனால் -2 மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. f of 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3² உனக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 9 - 2 இது மொதமாக இருக்கேன். ரெண்டையும் கழிச்சா 7 கிடைக்குது. பெரிய குறி வந்து ப்ளஸ், அதனால் +7. அதுக்கடுத்து உறுப்புகளை பட்டியலிடுகன்னு சொல்லியிருக்கு. பட்டியல்னா எக்ஸையும் ஒய்யும் சேர்த்து எழுதுறது. -2 +2 -1 -1 0 -2 3 7. இப்போ பற்றியெல்லாம் வந்துருச்சு. f of x வந்து சார்பான்னு கேட்டிருக்கு. ஆமாம், சார்பு. ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நிழலுரு உண்டு. ஒவ்வொரு உறுப்புக்கும் அதுக்கு தகுந்த வேறு வேறு நிழலுரு இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லணும்? ஒரு சார்புன்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், f of x இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபங்க்ஷன் n நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு போகுதுன்னு அர்த்தம். நமக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் இது முக்கியமாக தேவைப்படும். f of x = 3s + 2 அப்படி இருந்துச்சுன்னா 1 2 3 நிழலுருக்களை காண்கன்னு கேட்டிருக்கு. நிழலுருக்களை காண்கன்னு கேட்டிருக்கு. இங்கே பாருங்கள், நிழலுருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸுக்காக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்காக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்காக 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 3 × 1 3 3 + 2 5. எக்ஸுக்காக 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 2 3 2s are 6 2 6 + 2 8 3 9 9 + 2 11. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், மிக முக்கியமான கணக்கு. இது வந்து நிழல் உரு கொடுத்துருக்கு. ஆன்சரை கொடுத்துட்டாங்க. எக்ஸின் மதிப்பு 300களை கேட்டிருக்காங்க. இப்போ 1 நிழலுரு வந்து 5, 5 300 அதாவது 5 300 1 அப்படி கொடுத்துட்டாக்கா அப்போ எக்ஸ் என்ன வரும்னு கேட்டிருக்கு. அது மாதிரி தான் இந்த கணக்கு. 3s + 2 கொடுத்துருக்கு. 29 மற்றும் 53 300களை காண்க. இந்த பற்றியெல்லாம் 3s + 2 எடுத்து எழுதியாச்சு. f of x = 29. அதே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. f of xக்கு வேல்யூ வந்து 3x + 2. இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 3x - 29 - 2 வந்துடுச்சு. அப்போ 27 கிடைக்குது. அப்போ எக்ஸு தான் வேணும். இந்த எக்ஸு வந்து டிவைடில் வந்துடுச்சு. டிவைடில் வந்துச்சுன்னா 1 3 3 9 3 27. இந்த ஆன்சர் வந்துடுச்சு. அதே மாதிரி f of x = 53 கொடுத்துருக்கு. 53 3s + 2 = 53. அப்போ இந்த 53 போக சொல்லிட்டோம்னா இந்த 2 - 53 வந்துடுது. 53 - 2 வருது. 53 - 2னா கழிச்சோம்னா 51 கிடைக்குது. அப்போ x = 51/3 = 17 கிடைக்குது. இப்போ இது உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருச்சு. அடுத்த பாருங்கள், இது பூராமே முக்கியமான கணக்கு. இதை மட்டும் பார்த்துட்டு போங்க. அந்த டெஸ்ட்டுக்கு இந்த கணக்குள்ள எல்லா கணக்கும் பார்த்தீங்கன்னா அத்தனை கணக்கு, நிறைய கணக்கில் கொஞ்சம் கணக்கு பார்த்தாலே போதும். இந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும்.
1 மார்க் மட்டும் ஃபுல்லாக எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வந்துடும். இதைத்தான் முன்னால் ஒரு மாத தேர்வு வச்சாக சொல்லியிருந்தேன், அப்படியே கணக்கு வந்துருந்துச்சு. A = 1 2 3 4 ஆள் கொடுத்துருக்கு. B வந்து n. அது என்ன B வந்து என்னன்னா, n வந்து நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா இயல் எண்கள். இயல்கள்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1 2 3 ஆனது ஆரம்பிக்கும். அப்போ உனக்கு கொடுத்துருக்கிறது f(x) வந்து x² கொடுத்துருக்கு. எனில் எஃப்பின் வீச்சகங்களை காண்க மற்றும் சார்பா எவ்வகை சார்பு என்ன என கேட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, x³ f(x) x³ எக்ஸுக்காக 1 2 3 4ன்னு எழுதிக்கிறேன். அப்படி எழுதிக்கிட்டோம்னாக்க அதை பாருங்கள், 1 க்யூப் பண்ணால் 1 கிடைக்கும், 2 ஸ்கொயர் பண்ணால் 2 கிடைக்கும், 2 க்யூப் பண்ணால் 2 க்யூபு 8, 3 க்யூப் பண்ணால் 27, 4 க்யூப் பண்ணால் 64. அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே 1 4 அப்புறம் 27 50 எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதனால் இது ஒரு வீச்சகம் வந்து எடுத்து எழுதியாச்சு. மேலும் இது எப்படிப்பட்ட சார்புனா, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு நிழல் உறுப்பு இருக்குது. அதாவது எஃப்பானது ஒன்றுக்கொன்று மற்றும் உட்சார்பு. அதாவது வெவ்வேறு உறுப்புகள் வெவ்வேறு நிழலுறுக்கள் உள்ளன. வீச்சகம் பிலாங்ஸ் டு துணை மதிப்பகம். வீச்சகம் வந்து துணை மதிப்பகம் இருக்கிறனால இது வந்து என்ன வந்துடுச்சு, இது ஒரு என்ன சார்புன்னு சொல்கிறோம், துணை மதிப்பகம் இருக்கிறதுனால ஒன்றுக்கொன்று மற்றும் உட்சார்பு எனப்படும். ஆமாம். அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு ஈஸியான கணக்கு. இது கணக்கு பூராமே முக்கியமான கணக்கு தான், எல்லா கணக்கும் முக்கியமான கணக்கு தான். இப்போ வந்து f(x) உனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கு, m² + m + n கொடுத்துருக்கு. வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றா சார்பு என சோதிக்கன்னு சொல்லியிருக்கு, அல்லது காட்டுகன்னு சொல்லியிருக்கு. ஒன்றுக்கொன்றா என்ன அர்த்தம்? ஒரு உறுப்புக்கு ஒரு உறுப்பு தான் சேர்ந்துருக்கணும். அப்போ இந்த சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எண்ணுக்காக என்ன செய்வோம், அந்த வருங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1² 1³ கிடைக்குது. 1³ 1² + 1 1² 1 வந்து 1 + 1 2ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி 1 + 3 வந்து 5 வந்துருச்சு. இப்போ 2² 4 4 + 2 4 + 2 6 6 + 3 9. அதே மாதிரி 3² போட்டிருக்கோம். 3² 29 + 3 12 12 + 3 15. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அதனால் இந்த சார்பு வந்து ஒன்றுக்குண்டான சார்பு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே உறுப்பு தான் சேர்ந்துருக்கு. அதனால் ஒன்றுக்குண்டான சார்புன்னு சொல்லணும். அதே மாதிரி வெவ்வேறு உறுப்புகள் வெவ்வேறு நிழல்கள் இருக்கலாம். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு நிழல் இருக்கும். அந்த மாதிரி தான். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த கணக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த கணக்கு பாருங்கள், ரொம்ப முக்கியமான கணக்கு. இது வந்து இந்த சார்பு கொடுத்துருக்கு, f(1) f(x) + 1 f(x) + f(1) அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ f(x) கண்டுபிடிச்சாச்சு. f(1)னா x இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் அவ்வளோதான். 1² 1, 2 × 1 2, 1² 2 × 1. அப்போ மைனஸ் பண்ணிட்டோம், ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா கிடைக்குது 2 - 1 +1 கிடைக்குது. எக்ஸுக்காக s + 2v சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கு. எக்ஸுக்காக s + 2v சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ என்ன செய்யணுது, 2 × f(x) என்ன இருக்குது வேல்யூ, f(x) என்ன இருக்குது, f(x) வந்து என்னப்பா இருக்குது, x + 1ன்னா இந்த எக்ஸுக்காக என்ன செய்யணும், 2s + 1 s + 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே s + 1 ஹோல்² சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண உள்ளக்க மல்டிபிள் பண்ணுறோன்னு வச்சுக்கவே, இது என்ன கிடைக்குது, a² + 2ன்னு கிடைக்குது. a × 2² + 2ன்ற கிடைக்கும். இந்த இடத்துல 2 × s + 1 + 1 இந்த இடத்துல x² சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சரி, இருக்கட்டும், அப்புறம் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்த கணக்கு f(x) = 3s + 2s + 5ன்னு கொடுத்துருக்கு. x 0 எனில் சார்பகத்தை காணணும்னு சொல்லியிருக்கு. x வந்து 0 எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி முதல் வருஷம் சொல்லி கொடுத்தோம். அப்போ வந்து f(x) வந்து f(n + 2 - f(2/n). இப்போ பார்த்துக்கங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. எக்ஸுக்காக நம்ம என்ன இருக்கோம், 2x இருக்கிற இடத்துல s + 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்.
2x + 1. அதுக்கடுத்து என்ன இருக்குது? அதுக்கடுத்து இங்கே எடுக்கிறத பார்த்தா f(2) கிடச்சிருக்கு. 2 வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அது ஒரு இது இருக்குது. அப்போ இது என்னெல்லாம் செய்யணும்? இதை மீச்சிமாங்கிற இதில் வந்து பாருங்கள், 2x + 4 + 10. இந்த இடத்துல என்னாச்சு? மைனஸ் வந்துடுச்சு. ஏன்னா இது ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து என்ன கிடச்சிருக்கு? -1 கிடச்சிருக்கு. இந்த பற்றியெல்லாம் ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளவு? -1. போன கணக்கு வந்து ப்ளஸில் இருந்து மைனஸில் இருக்குது. -2 இருக்கிறதுனால -64 வந்துடுச்சு. அதுக்கடுத்து என்ன பார்த்து +4 -1 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மொத்தத்தில் என்னாச்சு? எக்ஸையும் அடித்தாச்சு. அப்போ அந்த 2 அடிச்சிருக்கலாம். அப்போ மிச்சப்படுறது என்ன? -5 தான் மிச்சப்படுது. -5 மிச்சப்படுது, அதுக்கு ஒரு ஆன்சர் வந்துடுது. இதே நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு நல்ல சுவையான கணக்கு. எஃப்ஆர்எஸ் கொடுத்துருக்கு, இது வேல்யூ கேட்டிருக்கு. f(0)ன்னா என்னது? 2 0 1 2. இப்போ அது வந்து என்ன செய்யுதுன்னா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன நடந்துச்சு? 0 நடந்துச்சா? அப்போ மைனஸ் இப்படி எல்லாமே கண்டுபிடிக்கணும். -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2 அப்படின்னு வரும் இல்லையா? -2 0 2 1 2 இருக்குது. இது இப்படி இருக்குது பாருங்கள். எக்ஸுக்காக -1 0 மைனஸ் இந்த இருக்குது. -1 -1 +1 2. அப்போ 2 அப்படி சப்ஸ்டியூட் பண்ண சொல்லிட்டாரு. f(x) = x + x² + x + x சப்ஸ்டியூட் பண்ண சொல்லிட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 4 + 2 ப்ளஸ் இது எல்லாத்தையும் ஒட்ட இது வருது. அதே மாதிரி வீச்சகம் என்ன கேட்டிருக்கேன்னா 1. இதுக்கு எதுக்கு வீச்சகம் கேட்டிருக்கேன்? வீச்சகம் வந்து என்னென்னா, அது வந்து என்ன செய்யணும்? மதிப்பகம் = துணை மதிப்பகம். வீச்சகம் = துணை மதிப்பகம். 2 ஒரே ஆன்சரில் வருது. அதனால் இப்போ பாருங்கள், உங்கள் டவுட்னா நைட்டு கேளுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பாருங்கள். பாய்.